2 3 பேர் மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறி நான் போய் மேலே ஏறி சொல்கிறேன், கட்டுறது இது கீழே இருந்தோம்னா கேட்கல. எவனே தெரிலாவே, கட்சிக்காரன் கிடையாது, எவனும் கிடையாது, எந்த வேணே தெரில. மேலே ஏறினுக்கிட்டு இறங்க மாட்டேன், நான் பிடிச்சிருந்தேன். அப்போ நான் மேலே ஏறி டாப்பில் ஏறி இறங்காத, இது கீழே இருந்தாலும் இறங்கல. அவங்க காலில் உள்ளவனுக்கு கீழே இறங்கினேன். வந்து குறுகிய இடத்துல விட்டால் தாங்க சார் இது ரொம்ப பாதிப்பான இடம். ஏன்னா மூச்சு திணறல் வந்து நிறைய பேர் 41 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அது வந்து எங்கனால தான் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஆனால் விஜயன் நாங்கள் வந்து ஆக்டர் தான், விஜய் சார் வந்து ஆக்டர் தான். அவர் வர்றது வந்து எல்லாரும் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க. அப்படி இருக்கும்போது இந்த குறுகிய இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்தது தப்பு தான். வண்டி நிறுத்த அடுத்த 5 நிமிஷத்தில் எங்கேருந்து ஒரு கும்பல் உள்ளே வந்துச்சுன்னே தெரில. எதுக்கு எல்லாம் அழகு மனம் தள்ளினாங்க, எதுக்கு மரத்துலேருந்து உடச்சு விழுந்தாங்க, எதுக்கு டிச்சில் போட்டு எல்லாத்தையும் மிதிச்சாங்க கூட எங்களுக்கு தெரியாங்க சார். எங்களால் முடிஞ்சவங்க நாங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். இல்லை நான் பிடிச்சேன். ஆனால் ஒன்றும்லாண்ணே, நடந்த ஸ்பாட்டில் நான் இருந்தேனே, சரிங்களாண்ணே. அதாவது தளபதி நிற்கிற ஃப்ளக்ஸ் மாதிரி 2 இது இருந்தது, அதெல்லாம் காற்று கிழிஞ்சிருச்சு. அது மேலே கட்டை மேலே ஏறி நான் உட்காந்துருந்தேன். அதாவது மக்கள் அது மேலே ஏறிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்து டிரான்ஸ்பாரம் இருந்தது. டிரான்ஸ்பாரம் வந்து அது சப்போஸ் அது வெயிட் தாங்க கட்டோடு கீழே வந்துச்சுன்னா டிரான்ஸ்பாரம் அதே பட்டு வந்து நான் என்ன மேலே ஏறிக்கிட்டு நான் என்ன சொன்னேன் வந்து தம்பிலாம் மேலே ஏறாங்கன்னு சொல்லிட்டேன். அதுலேயும் 2 3 பேர் மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறி நான் போய் மேலே ஏறி சொல்கிறேன், கட்டுறது இது கீழே இருந்தோம்னா கேட்கல. எவனே தெரிலாவே, கட்சிக்காரன் கிடையாது, எவனும் கிடையாது, எந்த வேணே தெரில. மேலே ஏறினுக்கிட்டு இறங்க மாட்டேன், நான் பிடிச்சிருந்தேன். அப்போ நான் மேலே ஏறி டாப்பில் ஏறி இறங்காத, இது கீழே இருந்தாலும் இறங்கல. அவங்க காலில் உள்ளவனுக்கு கீழே இறங்கினேன். கீழே கரெக்டாக தளபதி வண்டி நிற்கிது. நின்னதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தளபதி வண்டி நிற்கிது, ஒரு நம்ம கீழே மயக்கம் போட்டு விழுந்துச்சு. மயக்கம் போட்டு வந்து நான் கீழே இறங்கினேன். பசங்க முதல் மேலே ஏறிட்டாங்க. எவனே தெரியல, எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறதுக்கப்புறம் அந்த அம்மாவை தூக்கிட்டு பிரபு சார் அங்கே இருந்தார். பிரபு சார் அங்கே ஆப்போசிட் இருந்தார், சிவகங்கை மாவட்டம். அவர் இருந்தாலும் நான் சொல்லிட்டு அங்கே கை கட்டினா இங்கே ஆம்புலன்ஸ் வேணும்னா அங்கேருந்து டக்குன்னு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த அக்காவை தொலைட்டு போய் நான் போய் தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் என்ன பண்ண தூக்கி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். என்ன ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். எனக்கே தலை சுற்றிருச்சு, என்னால் முடியல அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு 10 நிமிஷம் வந்து இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் கூப்பிடவே ஆம்புலன்ஸ் வந்துச்சு. வந்தோன்னா ஆம்புலன்ஸ் ஏற்றி போட்டு இன்னும் 4 பேர் ஏறிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் வண்டி அவுட்டு வந்தோடனே நான் இறங்கிட்டேன். எனக்கும் முடியாமல் போய் கடைசியில் வந்து அதில் வந்து ஆக்சிஜனில் இன்னொன்று வந்து அதில் வந்து ஆக்சிஜன் கிடையாது, 108 இதில் வந்து தண்ணி பாட்டில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சரிங்களா. இது வந்து என்னமோ சரி நடந்திருக்கு. ஆனால் வந்து இதை நீங்கள் போடுங்க. எனக்கு எதாவது பிரச்சனைனா எல்லாமே யார் காரணம், அவங்க தான் காரணம். யாருன்னா வந்து இப்போ ஆளுங்கட்சி தான் காரணம். நாங்களாம் இல்லாதவங்க, இருக்கப்பட்டவங்க கிடையாது, சரிங்களா. அதாவது கட்சியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இல்லாதவங்க, இவனுக்கு இருக்கப்பட்டவங்க கிடையாது. இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து மன உளைச்சல் 2 நாளாக ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. 2 நாளாக தூங்கலை, மனசு இல்லை. இவங்க எல்லாமே அங்கே வெளியில் ஆக்கிரமிச்சுட்டு எல்லாம் இருந்துட்டு நாங்கள் போனால் எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. எங்களுக்கு பண்ணுறது 1 செகண்ட் ஆகாது, சரிங்களா. அதே 108 வந்து நானும் ஏறி போயிருந்தா என்னையும் சாவடிச்சிருப்பாங்க. சார் நாங்கள் வந்து பவுன்ராஜ் அவங்க கைது பண்ணியிருக்காங்க, அவங்க அண்ணிங்க சார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, குறுகிய இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சார். அதாவது வந்து போலீஸ்காரங்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, அதுக்கு குறுகிய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுதாங்க சார் மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஸ்டேஷனில் அண்ணா மதியழகன் அண்ணா கைது பண்ணி கூட்டிகிட்டு வரையில இவங்க வீட்டில் தான் அடைக்கலம் கொடுத்தாங்கன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நான் வெளியில் எங்கள் வீட்டில் இருந்தேன். அதனால் நீங்கள் எப்படி என்னன்னு தெரியல சார், விசாரணையெல்லாம் எல்லாம் என்ன முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களை விட மாட்டேங்கிறாங்க சார் போலீஸ்காரங்க. சம்பவத்தில் எப்படி நடந்துச்சு, என்ன எந்த மாதிரிங்க சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அண்ணா ஃபோன் பேச வாங்கிட்டோண்ணா. சம்பவத்தில் வந்து குறுகிய இடத்துல விட்டால் தாங்க சார் இது ரொம்ப பாதிப்பான இடம். ஏன்னா மூச்சு திணறல் வந்து நிறைய பேர் 41 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அது வந்து எங்கனால தான் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஆனால் விஜயன் நாங்கள் வந்து ஆக்டர் தான், விஜய் சார் வந்து ஆக்டர் தான். அவர் வர்றது வந்து எல்லாரும் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க. அப்படி இருக்கும்போது இந்த குறுகிய இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்தது தப்பு தாங்க சார். அதை போலீஸ்காரங்க தான் சார் என்ன எதுவும் முடிவு பண்ணணும். நீ இதை இறப்பை எப்படி பார்க்குறீங்க, எந்த மாதிரி ஒரு நாங்கள் இரங்கல் தான் சார் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள போய் பார்க்கவும் முடியல, பர்மிஷன் கேட்டாலும் விட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி போலீஸில் ரொம்ப கடுபடியாக இருக்குது சார், ஒன்றும் பேச முடியலைங்க சார். நான் போய் கேட்டால் கூட வெளில போங்க போங்க போங்கன்னு தான் விரட்டுறாங்க சார், ஒன்றும் பேச முடியல சார். அங்கே குழந்தைங்க இருந்தது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. எங்கள் டிவிக்கு ஆளுங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் சார். நாங்கள் வந்து யாரும் இறந்து போகணும்னு நினச்சி இந்த இடத்து பண்ணல சார், நிஜமாக சொல்கிறோம். ஏதோ நாங்கள் விஜய் சார் வராரு, ஒரு கட்சியாகவும் சரி ஒரு ரசிகராகவும் சரி வராருன்னு சொல்லி கேட்க தான் சார் போனோம். ஆனால் அது வந்து பர்மிஷன் கொடுத்தது உண்மையுமே தப்பான இடம் சார். கரெக்டான இடத்துல அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காதுங்க சார், நிஜமாவே நடந்திருக்காது. இல்லை அவர் வந்து ஏற்கனவே பார்த்து தானே இடம் பார்த்துட்டு போனோம், செலக்ட் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு தான் சார் வந்தாங்க. ஆனால் இவங்க கிட்ட லைட் ஹவுஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க சார். இப்போ நிறைய பக்கம் பர்மிஷன் கேட்டால் அவங்க கொடுக்கல சார். மற்ற அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது ஏன் இங்கே டிவி கேட்க மட்டும் கொடுக்கல சார்? அது கேள்வி தானே சார். அது என்னன்னு சட்ட ரீதியாக என்னன்னு முடிவு பண்ணணும் சார்.
இல்லை அது எத்தனை இடம் கேட்டிருந்தாங்க எப்படி கொடுக்காங்க சார் அவங்க லைட் ஹவுஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க சார். அப்புறம் உழவர் சந்தை கிட்ட கேட்டாங்க சார். அந்த 2 பக்கம் கேட்டால் அவங்க பர்மிஷன் கொடு. ஏன்னா அது 4 பக்கம் இடைவெளி இருக்குது சார். மக்கள் கூட்டம் இருந்தாலும் அந்த 4 பக்கத்தில் போயிடுவாங்க. ஆனால் பட் வேல்சாம்பரத்தில் கொடுத்தது அங்கே இடம் வசதி கிடையாதுங்க சார். குறுகிய இடம் தான். ஆனால் அது வந்து மக்கள் இவ்வளோ தூரம் வருவாங்க அப்படின்றது வந்து யாரும் கணிக்க முடியல சார். உண்மை அதுதான். ஏன்னா இப்போ ஒரு 10,000 பேர் வராங்க அப்படின்னு தான் லிஸ்ட்டில் கொடுத்தது. ஆனால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல சார். எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருந்தோ வந்திருக்காங்க சார். அதுக்கு வந்து நாங்கள் தான் பொறுப்புனா எப்படி சார் பொறுப்பாக முடியும்? விஜய் வர்றதுக்காக நாங்கள் தாவேக்க நிர்வாகிகள் இருந்து காலை 7 மணிலேருந்தே வேலை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. தலைவர் வர அந்த 5 நிமிஷம் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வண்டி நிறுத்த அடுத்த 5 நிமிஷத்தில் எங்கேருந்து ஒரு கும்பல் உள்ளே வந்துச்சுன்னே தெரில. எதுக்கு எல்லாம் மனம் தள்ளினாங்க, எதுக்கு மரத்துலேருந்து உடச்சு விழுந்தாங்க, எதுக்கு டிச்சில் போட்டு எல்லாத்தையும் மிதிச்சாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். எங்களால் முடிஞ்சவங்க நாங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். அந்த ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா இந்த அரசு நடந்துட்டு இருக்க அரசு போதிய இடத்த பாதுகாப்பானுக்கு அந்த டிச்சியை மூடணும். முதல்ல டிச்சியை கூட மூடலை. அந்த டிச்சியில் ஒரு ஆள் மட்டத்துக்கு இருக்குது டிச்சி. அதுலேயும் 5 பேர் விழுந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தூக்கக்குள்ள எங்களுக்கே பெரிதாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் இருக்குது. பல சந்தேகங்கள் இதில் இருக்குது. எப்படி அது அடுத்த 4 மணி நேரத்தில் எப்படி 25 ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு? அந்த 25 ஆம்புலன்ஸுங்க அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் எப்படி எல்லாருமே இந்த இப்போ நடந்துருக்க ஆட்சியை பற்றி இதில் பேனர் கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் தான் சார் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை சார். போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா 500 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் எங்களால் முடிஞ்சளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்பாட்டில் எல்லாருமே தலைவர் வரும்போது மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்திருந்தாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 போலீஸ்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேலே பாதுகாப்பே கிடையாது சார். சரிங்களா? எங்களால் முடிஞ்சவங்க நாங்கள் தண்ணி பிஸ்கட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தோம். கேட்டால் என்னங்கிறாங்க, நாங்கள் தண்ணி கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல, எங்களுக்கு நிர்வாகி மேலே தான் முழு தப்பு அப்படிங்கிறாங்க. நாங்களாம் 2 நாளாகவே கண் முழிச்சு எல்லாம் தலைவர் வேலை பார்த்து தான் சார் இருந்தாங்க எல்லாருமே. அப்படிப்பட்டவங்களை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அரெஸ்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அவங்க மேலே ஒரு துளி காயம் விழுவக்கூடாது. அதுக்கு துளி காயம் விழுந்துச்சுன்னா இங்கே இந்த கவர்மெண்ட்டு காவல்துறை ஏன் சார் பதில் சொல்லணும்? அதுக்கெலாம் எங்கள் வீட்டிலே பெண்கள்லாம் இருக்காங்கண்ணா. எல்லாமே அத்தை மாமா எல்லாம் புள்ள குட்டியாக தான் இருக்காங்க. அதுவும் எங்கள் குடும்பமாக இருக்காங்கண்ணா. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, யாருமே பாகுபாட பார்க்காம நீங்கள் உழைச்சி உங்கள் காசுலேருந்து செலவு பண்ணுங்கள், எல்லாமே நம்ம குடும்பம்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இறந்தவங்க எல்லாமே எங்கள் குடும்பம் வரும். அதை நாங்கள் ரொம்ப 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 மன வேதனையாக பேசுகிறேங்க சார். அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு மன சங்கடத்தோடு நாங்கள் மன வருத்தம் தெரிஞ்சுக்கிறோங்க. அதுதான் அது ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் தலைவர் வந்து கரூர் வர்றதுக்காக 2 நாளுமா பெட்டிஷன் போட்டுருக்காரு. அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்க. இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஏன் எதனால் ஆகும்? எல்லா தலைவரும் வராங்க, எல்லா நடிகர்லாம் வராங்க சார். ஏன் எங்கள் தலைவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கரூர் வரேங்கிறார், நேற்று வரேங்கிறார், முந்தா நாள் வரேன், கோர்ட்லேயே பெட்டிஷன் போடுறது. இது வரைக்கும் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறார். அது ஏன் என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. அப்போ எல்லாருமே வரலாம், எங்கள் தலைவர் வரக்கூடாது. நல்லவங்களுக்கு இந்த காலத்தில் காலங்கள் கிடையாது. அது உண்மையாக சொல்லியிருக்காங்க சார். எங்களால் திருப்பி உள்ளே வருவார். கரூருக்கு திருப்பி வரணும். திருப்பி மக்கள் சந்திப்பு பண்ணி நீட்டாக பொறுமையாக எங்களுக்கு தகுந்த இடத்த முதல்ல கொடுக்கணும். 4 இடத்த கேட்டோம். அது தேவையில்லாத ஒரு இடத்த கொடுத்து மக்கள் நெருக்கடியான இடத்த கொடுத்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. சரியான இடத்த நாங்கள் 4 இடம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு இடத்த கூட எங்களுக்கு தரல. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கம் தான் காரணம்.